குருக்களிடம் கேட்டேன், இந்த வேல் வந்ததை எப்படி உணர்ந்து கொள்வது? ஒரு விருப்பம் இந்த மிருகங்கள் பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. எங்கும் சிவலிங்கமாக காட்சி தருகிறது. இதுல பாருங்க, இந்த சன்னதியில நாய்களுக்கு இந்த ஐயா வந்து வணக்கம் ரோலே. இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்துடைய 13ஆம் திருவிழா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கிடாய் வாகனத்தில் எழுந்தருளையும் பக்தர்களுக்கு காட்சி ஏற்ற காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் உங்களுடைய ஆலயத்தை நம்புகிறேன். எல்லாருக்கும் முருகன் கிடைக்கணும். மறக்காமல் லைக்கப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நாங்கள் போகிற காலையில் உங்களுக்கு வரும். காலையை திறந்து பார்ப்போம். மறக்காமல் உங்களுக்கு அவளுக்கு சேவ் பண்ணி அவைகளுக்கு முருகன் கிடைக்கட்டும். காலையை திறந்து பார்ப்போம். இன்றைய தினம் 13ஆம் திருவிழா. 13ஆம் திருவிழா முன்னாடி தான் இந்த பகல் காணொலி வந்து பதிவேற்ற போகிறேன். இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா காவடிகள், ஆட்ட காவடிகள் வரதெல்லாம் பார்க்கக்கூடியா இருக்கும். அதோட பிரதட்ட அடிப்பவர்களையும் பார்க்கக்கூடியா இருக்கும். தீச்சட்டி எடுக்கிற அடியார்களையும் பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பாருங்க, இந்த சன்னதியில் நாய்களுக்கு இந்த ஐயா வந்து பிஸ்கெட்டுகள் வைக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அதையிலும் பாருங்க, ஐயாவை கண்ட உடனே ஓடினேன். ஐயா ஒவ்வொரு நாளும் வைக்கிறவர் போல இருக்குது. ஐயா கண்ட உடனே ஓடி எறின வகையிலாவே ஒரு விருப்பம் இந்த மிருகங்கள் பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. என்னுடைய வைத்த பாராட்டி முதல்ல பார்க்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீர்கள், நான் எந்த ஊரும் இங்கே தான், தொண்டவனார் தான். இதே மாதிரி தான் அங்கேயும் காகங்கள் இதழ் மிருகங்களுக்கு தான் வைக்கிறது. இதுதான் இந்த இது கோயில் தொண்டுகள் செய்தல். சரி, வரப்போகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நீங்கள் இந்த ஊர் நாம் ஐயா வந்து போக விடியினம் இல்லை. ஐயா கேட்டேன், கதைப்பம் ஒன்று கேட்க ஐயா சொன்னார் இல்லையா, நான் அங்காலே வேலை இருக்காமட்டு போகிறேன். ரெண்டு பேரும் ஐயா அப்படியே போய் கொண்டிருக்கணும். ஐயா மோதகம் பண்ணி கொடுக்கறதுக்கு போகிறார் இப்போ ரெண்டு பேருக்கு.
எல்லாம் வல்ல ஆற்றங்கரை வேலவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து வேண்டுவார் வேண்டும் வரங்களை தருகின்றவனாகிய தொண்டமானாற்றங்கரையிலே வீட்டிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சன்னதி வேலவனுக்கு மானசீகமான பூசை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டாலே எல்லோரும் முருகனாகி விடுவார்கள். ஏனென்றால் ஆற்றங்கரைதனில் நீராடி அரகர சிவஸ்மேன நீரணிந்து ஆறுதல் தருகின்றவனாகி அந்த செல்வச்சன்னதி வேலவனை வழிபட்டு அவனுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும். ஏனென்றால் எங்கும் காணாத ஒரு அற்புதம் இந்த ஆலயத்திலே இருக்கின்றது. 63 இலைகளிலே ஆலமிலையிலே உணவு படைப்பார்கள். 64வது முருகப்பெருமான், அவனுக்கும் சேர்த்து ஒரு படையலாக இங்கே படைத்து பூசை வழிபாடுகள் செய்கின்ற மரபு இந்த ஆலயத்திலே காணப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அடுத்த சிறப்பு என்னவென்றால், பரம்பரை வழிவந்தவர்களே கப்ராலு சார்ந்தவர்கள் பூசை பண்ணுகிறார்கள். இதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்பாக இருக்கிறது. இங்கு தேர் உற்சவம், தீர்த்த உற்சவம் எல்லாம் உலகத்திலே எங்கும் காணாது ஒரு அற்புதமாக கதிர்காம பூசை வழிபாடுகள் எப்படி நடைபெறுகிறோமோ அதே போல செல்வச்சன்னதியிலும் அப்படி பூசை வழிபாடுகள் நடக்கும். இங்கிருந்து வேல் அனுப்பப்பட்டு அந்த வேல் முருகப்பெருமான் அங்கு கதிர்காமத்திலே பூசை வழிபாடுகள் சன்னதி வேல் சென்றால்தான் பூசை வழிபாடுகள் நடைபெறும் என்று ஒரு பாரம்பரிய ஐதீகம் இருக்கிறது. ஏனென்றால் மருதர் கதிர்காமருக்கு முருகப்பெருமான் அழைத்து சென்று பூசை வழிபாடுகளை எல்லாம் காட்டி எனக்கு நீ வாய் கட்டி பூசை செய் என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கியதன் பின்னர் தொடர்ந்தும் கதிர்காமத்திலே பூசை வழிபாடுகள் இந்த வேல் வந்து அந்த வேலை வைத்துத்தான் வழிபாடு செய்வார்கள். அந்த பாரம்பரியம் இன்றும் இங்கு நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, 15 நாட்கள் உற்சவம் முடிவடைந்தவுடன் ஆற்றங்கரையிலே அந்த வேல் மீண்டும் வரும். அடியார்கள் எல்லோரும் கூடி நின்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். ஒரு தடவை நான் குருக்களிடம் கேட்டேன், இந்த வேல் வந்ததை எப்படி உணர்ந்து கொள்வது என்று. நான் பசியோடு வருகிறேன், எனக்கு துவையல் படைத்து இளநீரோடு நீங்கள் காத்து கொண்டு நில்லுங்கள் என்று முருகப்பெருமான் சொன்னதாகவும், ஒரு நல்லதொரு அழகிய பூக்கள் நிறைந்த ஒரு தாம்பாளத்திலே அந்த முருகப்பெருமானை வேண்டி துதித்துக் கொண்டிருந்த வேளையிலே அந்த முருகப்பெருமான் வந்து விட்டான் என்றால் அந்த தாம்பாளம் பாரமாக இருக்குமாம் என்று அந்த பாரம்பரிய ஐதீகங்களை கொண்டது இந்த செல்வச்சன்னதி ஆலயம். வேண்டு அடியார்கள் இங்கு வந்து என்ன நேர்த்திகளை நினைத்து முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அந்த நேர்த்திகள் தான் முருகப்பெருமான் தீர்க்கமர அவர்கள் எந்த கவலையோடு எந்த துன்பத்தோடு இந்த சன்னதியானுடைய பாதம் பணிந்து இந்த இடத்திலே வந்து விட்டால் அவன் எல்லோருடைய துன்பத்தையும் களைந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றவனாக இந்த சன்னதி வேலன் இருக்கின்றான். ஒரு தடவை ஜோவர் சுவாமி இந்த ஆலய வீதியிலே வருகின்ற போது அவர் காரிலே வந்தார். வருகின்ற போது இந்த காரிலே வந்து இறங்குகின்ற போது தன்னாலே கால் வைக்க முடியவில்லை என்றார். ஏன் என்று கேட்டார், எங்கும் சிவலிங்கமாக காட்சி தருகிறது. எனவே அப்படி புனிதம் வாய்ந்தது இந்த தொண்டமனாறு செல்வச்சந்தியானுடைய மண். அதனாலேதான் வருகின்றவர்கள் அந்த ஆற்றங்கரையிலே நீராடி அவனுடைய அருமருந்தாகிய அந்த திருநீற்றை பூசி இந்த மண்ணிலே உருண்டு தங்களுடைய தீ வினைகளை எல்லாம் இங்கே அகற்றுகிறார்கள். இங்கே ஒவ்வொரு நாளும் அடியார்கள் பக்தி பூர்வமாக வழிபாடு செய்கின்ற அந்த சிறப்பை இந்த தொண்டமனாற்று செல்வச்சன்னதி ஆலயத்திலே நாங்கள் காக்கின்றோம். உண்மையிலே பல தேசங்களில் இருந்தும் அடியார்கள் தங்கி இந்த ஆலய சூழலிலே தங்கி இருந்து அவனுடைய அற்புதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கு காணுகின்ற காட்சிகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்களாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை எல்லாம் இன்று நாங்கள் காணுகின்றோம் என்றால் அது சன்னதி வேற்பெருமானுடைய ஆலயத்தினுடைய சிறப்பாகத்தான் நினைக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு முன்பு நல்ல நல்வினை செய்திருக்க வேண்டும். நல்ல வினை பயன் இருந்தால் மட்டுமே ஆலயத்திலே இறைவனோடு வழிபாடு செய்வதற்கும் இறைவனை வணங்குவதற்கும் அந்த மணிவாசகர் சொன்னது போல அவனை வணங்க வேண்டும் என்றால் எனக்கு அருள் கிடைக்க வேண்டும். அந்த சன்னதியானுடைய அருள் வந்தவர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் எல்லோருக்கும் அந்த அவனுடைய உற்சவ காலத்திலே அருள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
பாட்படங்களும் எடுத்து தங்களுடைய நேர்த்திகளை நிறைவு செய்வதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வடக்கு வீதியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து ஒன்று இருக்கா தான் நீங்கள் பார்க்குறீங்க.